ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு சவுத் கொரியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக இன்னைக்கு தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்கிற ரெவலேஷன்ஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தில் முக்கியமான 3 கதாபாத்திரங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இவங்களை சுற்றி தான் மொத்த கதைக்கிழமை பின்னப்பட்டிருக்கு. இதில் ஒருத்தர் சீரியல் கில்லர், ஆளுகளை சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போய் ஆளுகளை கடத்தி கொண்டு போய் கடைசியாக கொலை பண்ணுற ஒரு நபர். இன்னொருத்தர் யார் அப்படின்னா, அவர் ஒரு சர்ச்சில் ஃபாதராக இருக்கக்கூடிய ஒரு நபர். ரொம்ப நல்ல மனசுக்காரரு. ஆனால் அவரை பொறுத்தளவுக்கு கெட்ட விஷயங்களையோ இல்லை கெட்ட நபர்களையோ பார்த்தாலே ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தோணுது. கடவுள் நமக்கு அந்த மாதிரி ஆளுகளையோ இல்லை அந்த மாதிரி விஷயங்களையோ தனியாக அடையாளப்படுத்தி காட்டிடுறாப்புல. நமக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கடவுள் அவர் தான் சொல்கிறாரு, இந்த விஷயத்தை நீ தான் இறங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாப்புல. அதனால அந்த விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும், இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்டு அதை பின்தொடரணும் அப்படின்னு நினச்சிக்கிற ஒரு நபர். அவர் உண்மையாகவே கடவுள் சொல்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அப்படி ஒரு குணாதிசயம் இருக்கக்கூடிய நபர். அவர் படத்துடைய ஆரம்பத்திலேயே அவர் எங்கே ஃபாதராக இருக்காப்புல, அந்த சர்ச்சில் இருக்காப்புல. அப்போ திடீர்னு ஒரு ஆள் உள்ளே வரான். வழக்கம் போல் யாரோ ஒருத்தர் சேர்ச்சுக்கு வர்றாங்க போல் அப்படின்னு நினச்சி இவர், சார் நம்ம இதில் சேர்ச்சில் புதுசாக மெம்பர்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபார்மெல்லாம் இருக்குது சார், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்களேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் அந்த வந்தவன் இதெல்லாம் பெருசாக காதலே வாங்காமல், இங்கே வர நான் சும்மா பொழுவாமல் தான் வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுறான் வெளியே. ஆனால் முதல்ல அந்த வந்த நபர் யார் அப்படிங்கிறது இந்த ஃபாதராக வரக்கூடிய இந்த நபருக்கு தெரியல. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த ஆள் இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் பெண்களெல்லாம் கடத்தி கொண்டு போய் கடைசியாக கொலை பண்ணக்கூடிய ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அதே தருணத்தில் அவருக்கு ஒரு காலம் வருது, எங்கள் ஸ்கூலில் போனால் உங்கள் பையனை காணான்னு. அப்போ நம்ம பையனை காணான்னா ஒரு வேளைக்கு இவன் தான் கடத்திருப்பானோ பையனையும் அப்படின்னு ஒரே பதபதைப்பு அவருக்கு. இதனால் இந்த சீரியல் கில்லரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாப்புல அவர். இப்படி ஒரு கதாபாத்திரம். இன்னொரு பக்கம் தன்னுடைய சகோதரியை இதே சீரியல் கில்லர் ஏற்கனவே கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு நம்புகிற ஒரு டிடெக்டிவ். அவங்க ஒரு லேடி டிடெக்டிவ். அவங்க இப்போ ரீசெண்டாக இதே மாதிரி ஒரு வயசு பொண்ணு திடீர்னு காணான்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று ஃபைல் ஆகிருக்கு. கண்டிப்பாக அந்த கல்பிரிட்டும் இந்த பயபுலையாக தான் இருக்கும்னு சொல்லி இவனை அவங்க ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி 2 கதாபாத்திரங்கள் சேர்ந்து வேறு வேறு நோக்கத்திற்காக ஒரே சீரியல் கில்லரை சேஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நமக்கு ஆர்வம் வந்ததுக்கு 2 காரணங்கள் தான். ஒன்று, இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல படமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு சூப்பரான படமாக சிக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பார்த்தோம். 2வது விஷயம், 2016 உலக பிரசித்தி பெற்ற ஒரு சவுத் கொரியன் படம் ஒன்று வந்தது, ட்ரெயின் டு பூசான் அப்படின்னு. அந்த படத்துக்கே மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த படத்தை இயக்குன யோன்னா சாங்ஹூ தான் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல, ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக. அந்த படம் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஜானர்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தை ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. உண்மையாக ஒரு நல்ல சாலிடான கதைக்களம் இது. ஆனால் ப்ரெசென்ட் பண்ணப்பட்ட விதத்தில் இந்த போங்கடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை ரொம்பவே போங்கடிச்சிட்டாங்க இவங்க. எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாமே மேம்போக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த வில்லனுடைய கேரக்டர்லாம் முதல்ல அந்த கேரக்டர் இன்ட்ரோ ஆகும்போதே அட்டேங்கப்பா அந்த படத்தில் வந்த வில்ல மாதிரி ரொம்ப செட்டிலாக இருக்கான், ஆனால் அது வெனகார பயபில்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு முதல்ல தோணுது. அந்த மாதிரியே கரெக்டாக உருவமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக பார்த்து காஸ்ட் பண்ணியிருக்காரு அவர். இத்தனைக்கும் அந்த கதாபாத்திரத்தை அந்த நபர் நல்லாவே பண்ணியிருக்காப்புல. ஆனால் அந்த கதாபாத்திரத்தை இன்னும் வலுவாக எழுதி பெட்டராக அதே ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஹைப்பாக ஒரு சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்கன்னா, ஐயோ அந்த காணாமல் போன பிள்ளைக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த பதபதிப்பு நமக்கு இருந்திருக்கும். ஆனால் அந்த கதாபாத்திரத்தை படம் நகர நகர பின்னாடி போகிற வரவெல்லாம் வச்சு வெளுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி செஞ்சு விட்டாங்க அந்த பர்டிகுலர் வில்லன் கேரக்டரை. அது நின்றிருந்தாலே இந்த கதை இன்னும் சாலிடாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அதே மாதிரி லாஜிக் மீறல்கள் அங்கங்கே இருக்குது தான் செய்தி. என்னங்க அங்கேருந்து விழுந்து மணி வர்றாரு அவர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தோணத்தான் செய்யுது. அதை நான் இங்கே அதிகமாக சொன்னேன் அப்படின்னா அது பெரிய ஸ்பாய்லர் ஆகிடும். இன்னொரு பக்கம் இங்கிட்டு ஒரு ஃபீமேல் டிடெக்டிவ், அந்த லேடி டிடெக்டிவ் கதாபாத்திரம் ஒன்று அந்த சீரியல் கில்லரை சேஸ் பண்ணுது இல்லையா, இதுலேயே உண்மையாக இவங்களுக்கும் அந்த சகோதரிக்கும் இடையிலான அந்த அன்புங்கிறது பாசங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத எங்கேயுமே இவங்க கன்வின்சிங்காக போர்ட்ரே பண்ணவே இல்லை. இதை பண்ணியிருந்தாங்கன்னா
அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருச்சோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட தன்னுடைய சகோதரியத்தான் அவங்க இழந்துட்டாங்க, அட்லீஸ்ட் இந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயமாவது நமக்கு தோணியிருக்கோம். அதுலேயுமே மேம்போக்கான விஷயங்கள் தான் ரைட்டிங் அப்படிங்கிற விஷயத்தில். அதனாலேயே நமக்கு இந்த படம் உண்மையாகவே ஒரு நல்ல கதைக்களம். அதில் ஒரு சில இடங்களில் திரைக்கதையில் அதுக்கேற்ற பரபரப்பு இருக்கத்தான் செய்யுது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஏங்க பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு படம் தான், பெருசாக சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் அந்த படம் பார்க்கும்போது நமக்கு கொடுக்குது. இத்தனைக்கும் டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படம் தான். சினிமோட்டோகிராஃபி எல்லாம் ஏஷியன் ஃபிலிம்ஸில் நம்ம சொல்ல தேவையே கிடையாது. குறிப்பாக இந்த கொரியன் படம், ஜாப்பனீஸ் படம், சைனீஸ் படம், தாய்வான் படம், வியட்நாமீஸ் படம், தாய்லாந்து படம், இதெல்லாம் சும்மா அப்படியே தண்ணி மாதிரி தட்டி தூக்குவாங்க. அந்த அளவுக்கு செம்மையான சினிமோட்டோகிராஃபி, நிறைய நைட் சீக்வன்ஸ் அப்படி இப்படின்னு இருக்குது, நிறைய அதுக்கான ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் எல்லாமே சினிமோட்டோகிராஃபர் அட்டகாசமாக பண்ணியிருக்காப்புல. ஸோ சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயும் ரொம்ப பளிச்சுன்னே இருந்தது இந்த படம். அதே நேரத்தில் மற்றபடி சின்ன சின்ன எஸ்எஃப்எக்ஸு, விஎஃப்எக்ஸு அந்த மாதிரி காட்சிகளாகட்டும், படத்தில் சவுண்ட் டிசைனிங் ஒர்க் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் டிசைனில் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதுவாகட்டும்னு சொல்லி பல விஷயங்கள் நல்லாவே இருந்தது. இந்த படத்தில் இந்த முக்கியமான 3 கதாபாத்திரங்கள் தான். இந்த 3 கதாபாத்திரங்களையும் அதை ப்ளே பண்ண அந்தந்த ஆர்டிஸ்ட்டு எல்லாரும் என்ன தேவையோ அதை நீட்டாகவே கொண்டு வந்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த படம் இந்த மாதிரி ஒரு ஃபீலை விட்டதுக்கான காரணம் எங்கே, இதுக்குள்ளே இந்த கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டடாக அப்படி இப்படின்னு கொஞ்சம் எதுவும் பண்ணியிருக்க வேண்டாமோ. ஆக்சுவலி அதுக்குள்ளே டெப்த்தாலாம் அவங்க எதுவும் போகலை. ஆனால் வழக்கமாக எப்படி பண்ணுவாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா அப்படி காட்டுறது வேறு. நம்ம அந்த வரக்கூடிய ஃபாதர் கதாபாத்திரம் இருக்குது இல்லையா, அவருக்கு ஒரு மனைவி ஒன்று இருக்கும், அந்த மனைவிக்கு இவருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். அதெல்லாம் நான் ரிவீல் பண்ணல, நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த காருக்குள்ளே உட்கார வச்சு பண்ணுற ஒரு சில சம்பவங்கள்லாம் இருக்குது. அது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, இது வேறு மாதிரி ஒரு சம்பவம். அதெல்லாம் எப்பா இது எதுக்கு சார், இந்த கதைக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது படமெல்லாம் பார்த்து முடியும் போது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தா கூட ஒரு சில விஷயங்களை அவங்க கோட்டை விட்டதுனாலேயே ரொம்ப ஓகேங்க, ஒரு ஆவரேஜுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுக்குது. அடல் கானட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு லிப்லாக் ஒன்று இருக்குது, மற்றபடி செக்ஷுவலாக பெருசாக எதுவும் போர்ட்ரேல் கிடையாது. இருந்தும் இந்த படம் UA 16+ தான், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 16 வயசுக்கு மேற்பட்ட நபர்கள் பார்க்கணும் அப்படின்னா அவங்க பார்க்கலாம். இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாமா வேணாமாங்கிற காலம் முதல்ல நீங்கள் எடுங்க. இன்னொரு விஷயம், இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு ஒரு சவுத் கொரியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். கண்டிப்பாக பார்க்கணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பொழுது போல அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.